திமுக ஆட்சியை குறை சொல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. மதுரை மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை, கருத்துக்களை சட்டமன்றத்தில் பேசுகிறேன் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை கே நகரில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு கூறுகையில், மதுரை மாநகராட்சியில் வரலாறு காணாத அளவிற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வரி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார்கள். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். மண்டல தலைவர் ராஜினாமா விவகாரத்தை முடிக்க திமுக அரசு திட்டமிட்டது. ஆனால் அதிமுக அளித்த அழுத்தத்தின் காரணமாக மேயர் ராஜினாமா செய்துள்ளார். சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்ட மாமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும். வாரிசு அரசியல் ஊழலை ஒழிப்பதற்காக எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களாகவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது பங்கேற்கிறார்கள். மதுரை அழகுடன் காணப்படுகிறது என்றால் அதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காரணம். அதிமுக ஆட்சியில் மதுரைக்கான பல்வேறு திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ளனர். திமுக ஆட்சியில் உள்ள 4.25 வருடங்களில் எந்த ஒரு திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. மதுரையில் உள்ள 2 அமைச்சர்கள் எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. திமுக ஆட்சியை குறை சொல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. மதுரை மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை, கருத்துக்களை சட்டமன்றத்தில் பேசுகிறேன். அதிமுக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரக்கூடிய சூழல் உள்ளது. தேர்தல் காலகட்டத்தில் தான் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்க மாபெரும் வெற்றி. மதுரை மாநகர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாநகராட்சி மக்களுக்கு கிடைத்திருக்க உண்மையான ஜனநாயகபூர்வமான ஒரு வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீதி வலுவாத மதுரை மண், நீதிக்கு பெயர் பெற்ற மதுரை மண். இந்த மதுரை மண்ணில் வரலாறு காணாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பெருத்த மக்கள் எல்லாம் முகசுளிக்கின்ற வகையில் 200 கோடிக்கு மேற்பட்ட அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வருகின்ற செய்தியை அறிந்து இன்றைக்கு எங்களுடைய மாமன்ற குழுவும் அதனுடைய தலைவர் சோலை ராஜா அவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து குரல் எழுப்பியதன் அடிப்படையில் இந்த நீதி கிடைத்திருக்கிறது. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நீ நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக ஆணையாளரை சந்தித்து இந்த ஊழல் மீது உடனடியாக ஊழல் செய்தவர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிக்க வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாங்க. மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஆணையாளரிடத்திலே கோரிக்கை மனு கொடுத்தோம். மதுரையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, வரி முறைகேடு நடந்திருக்கு, மக்களுடைய வரிப்பணம் முறைகேடாக வரைபடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாதாள சாக்கடை இணைப்பு, குடிநீர் இணைப்பு போன்றவை முறைகேடாக நடந்திருக்கிறது.